ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். இப்போ வந்து யூடியூப்லேயே இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ப்ளவுஸ் கட்டிங் தான், வி கட்டிங்கு. அதாவது முன்கழுத்தில் வந்து லைட்டாக வி வந்து 4 நாட்டு இருக்கும்ல, அந்த கட்டிங் ப்ளவுஸ் தான். அதுலேயே பிரின்சஸ் கட். ஓகேங்களா, வாங்க இது வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எனக்கு வீடியோ பார்க்குறவங்க ஒரு கமெண்ட் போட்டுருங்க, லைக் கொடுத்துருங்க. ஓகேவா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இது மெஷர்மெண்ட், கஸ்டமரோட மெஷர்மெண்ட் எடுத்து வச்சு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கிறது தான். ஓகேங்களா, அதை வச்சு தான் நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். நான் வந்து எதுவுமே இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு நான் சிம்பிளாக அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து உயரம் வந்து 15 இன்ச்சு. ஓகேங்களா, உயரம் வந்து 15 இன்ச்சு வச்சுருக்கேன். 15னா அரை இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சு. தெரியுதுங்களா, அரை இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி 15 ரேஞ்சை வச்சு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து ஜெஸ்ட் அகலம் வந்து 30, மேலே உள்ள ஜெஸ்ட்டு மிடில் ஜெஸ்ட் வந்து 35. ஓகேங்களா, மிடில் ஜெஸ்ட் வந்து 35. இதை காட்டில் இது 2 இன்ச்சு நமக்கு ஜெஸ்ட் அகலம் கூட இருக்குது. ஓகேவா, இடுப்பு வந்து 28. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு கழுத்தோட இறக்கம் வந்து பின் கழுத்தோட இறக்கம் வந்து 9 இன்ச்சு. ஓகேங்களா, பின் கழுத்தோட இறக்கம் வந்து 9 இன்ச்சு. ஓகேங்களா, 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டேன். இது கழுத்து இறக்கமாக இருக்குது, அதனால் நான் கழுத்துக்கு அகலம் போட மாட்டேன். ஓகேங்களா, 2 இன்ச்சு வைக்கிறேன். கழுத்தோட அகலம் வந்து 2 இன்ச்சு. அவங்களுக்கு ஷோல்டர் வந்து எவ்வளோ எடுத்துருக்காங்க மெஷர்மெண்ட்டில் 14 இன்ச்சு. ஓகேங்களா, ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு. அதில் 2 இன்ச்சை கழிச்சிட்டிங்கன்னா 12. அப்போ மொத்தத்துக்கு 6 இன்ச்சு வரணும் நமக்கு. ஓகேங்களா, 6 இன்ச்சு நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு கழுத்து, அது போக ஷோல்டர். ஓகேங்களா, வச்சு மார்க் பண்ணியாச்சு. அதே 6 இன்ச்சை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. இதே இவங்க வந்து கழுத்து வந்து மேலே ஏற்ற மாதிரி இருந்தால் நம்ம கழுத்தோட அகலத்தை கூட்டியிருக்கலாம். இவங்களுக்கு கழுத்து இறக்கமாக இருக்குது, அதனால் கழுத்தோட அகலத்தை வந்து கூட்டக்கூடாது. ஓகேங்களா, இப்போ மார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து கீழே வந்து 2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா, போட்டாச்சு. உங்களுக்கு வந்து கழுத்து கொஞ்சம் அகலம் போட சொல்லியிருக்காங்க, அதனால் என்ன செய்கிறேன் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் அடுத்து. ஓகேங்களா, 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதை வந்து கிராஸாக நான் கோடு போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து நான் ரவுண்ட் போட்டுக்கிறேன். இப்போ பேக் கழுத்து முடிஞ்சிச்சு. இப்போ கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து எவ்வளோ வச்சோம் 6 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதே 6 இன்ச்சை வந்து நம்ம அப்படியே ஆம்கோல் இறக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதை வந்து நம்ம பாக்ஸ் போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து ஜஸ்ட் அளவு 33 ப்ளஸ் 4 இன்ச்சு சேர்த்தா 37 இன்ச்சு வருமா. அதை நீங்கள் வந்து 4ஆல் வகுங்க. 9 36. ஓகேங்களா, மிச்சம் 1 இருக்கும். புள்ளி வச்சு நீங்கள் 0 சேர்த்துக்குவீங்களா. 2 அப்போ அதாவது 9.5 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக. ஓகேங்களா, 9.5 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக நம்ம வச்சு மெஷர் பண்ணி மார்க் பண்ணி. ஓகேங்களா, மார்க் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அவங்களுக்கு ஆம் ரவுண்ட் வந்து 1.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஆம் ரவுண்ட் வந்து 1.25 வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, மார்க் போட்டாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு 15, அப்போ 7.5 வரணும். ஓகேங்களா, அப்போ மேலே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த 7 வந்து அப்படியே நமக்கு சீட் ஆகுதான்னு பார்க்கணும். 8 இன்ச்சு வருது. அப்போ என்ன செய்யணும், நம்ம ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆம் ரவுண்டு பாடி மெஷர்மெண்ட் பண்ணாலும் சரி, அளவு ப்ளவுஸில் இருக்கிறது பண்ணாலும் சரி, நமக்கு கரெக்டாக வந்து சீட்டாக ஆம்கோல் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் ஒன்று போல் வரலைன்னா நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா,
இப்போ 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் 1.25 வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, 1.25 மார்க் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து நமக்கு 7.5 கரெக்டாக வரணும். கரெக்டாக 7.5 வருது. ஓகேங்களா, கரெக்டாக 7.5. ஓகேவா, இப்போ அது போக நமக்கு தையலுக்கு வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவு வந்து அவங்களுக்கு 28. ஓகேங்களா, 28 அப்படியே தான் நம்ம பாதி, அதாவது 28 பாதி 14, அதில் பாதி 7 இன்ச்சு. ஓகேங்களா, கீழே வந்து 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு வச்சுக்கலாம், தையலுக்கு 2 இன்ச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேக் கட் பண்ணுறது. பேக் வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஒரு பேக் வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது இவ்வளோதான். இந்த அளவு தான், ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு ஒருத்தவங்க மாதிரி வகுத்து கழிச்சு அது வந்து புரிகிறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. அதாவது எல்லாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே எல்லாமே புரியும்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இது பண்ணியாச்சு. அரை கட் போட்டாச்சு. இப்போ பேக் ரெடி. அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ராயல் சைடை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ராயல் சைஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து கீழே வந்து நம்ம 1/2 இன்ச்சு வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு கட் பண்ணிடலாம், மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. கீழே வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கையோட உயரம் வந்து 5.5 இன்ச்சு. அதாவது கை மடக்கி அடிக்கிறதுக்கு, கை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதுக்கு சேர்த்து 5.5 வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ அவங்களுக்கு அடிங்கை சுற்றளவு வந்து 2.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அதை லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, கீழே வந்து 5.5, மேலே வந்து 6.5 வச்சு மார்க் பண்ணியாச்சு. அதில் நமக்கு 7.5 வந்து மேட்ச் ஆகணும். ஓகேங்களா, கரெக்டாக 7.5 வந்து மேட்ச் ஆகணும். ஓகேவா, இதை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டாச்சு. அப்புறம் இதில் பாதி எவ்வளவு, 7.5 பாதி 3.25. ஓகேங்களா, மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இவ்வளோதான் ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவில் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. எப்பயும் போல் 2 இன்ச்சு மார்க்கிங் குடஞ்சி கை குழி வெட்டுவோம் இல்லையா, அதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் நான். இந்த 2 இன்ச்சு, அந்த 2 இன்ச்சில் அப்படியே போய் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போட்டுக்கோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி போய்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து கையை வெட்டி எடுத்துக்கலாம். அப்படியே இப்போ இதை கரெக்டாக ஒரு அரைக்காத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, போட்டாச்சு. இங்கேயும் ஒரு அரைக்காத்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம குடஞ்சி எடுத்துக்கலாம். ஓகேவா, இங்கே அரைக்காத்து போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் கட்டிங் வந்து பிரின்சஸ் கட்டு. அதில் வந்து கழுத்து வந்து வி ஷேப். ஓகேங்களா, பேக் ஓப்பனில் ஃப்ரண்ட்டு பேக் ஓப்பன் கிடையாது, ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கிறோம்.
ஓகேங்களா. எல்லாமே இப்போ இது வந்து அப்படியே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபுல்லாக நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா. எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா. இப்போ மார்க் பண்ணியாச்சு. 1 இன்ச்சு இந்த 1.5 இன்ச்சு டாட் போட்டுருக்கோம்ல அது. ஓகேங்களா. இப்போ இதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துடலாம். ஓகேங்களா. எடுத்தாச்சு. இப்போ கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சு வச்சுமா, அதை கரெக்டாக 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுவோம். மேலே 3 இன்ச்சு. ஓகேங்களா. அதையும் வச்சு மார்க் பண்ணிடுவோம். கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 3/4 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் வந்து 1.25 வச்சு, பேக்கில் 1.25 வச்சோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து 3/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இந்த ரவுண்ட் எடுக்கிறது. ஓகேவா. அடுத்து என்ன செய்றீங்க, கழுத்தோட இறக்கம் வந்து அவங்களுக்கு 6 இன்ச்சு. ஓகேங்களா. 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் லென்த்து. ஓகேங்களா. போட்டு எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலும் கழுத்தோட அகலம் சேர்த்து 6 இன்ச்சு வச்சு அதையும் பாக்ஸ் போட்டு 3/4 இன்ச்சு வந்து வச்சு மார்க் பண்ணி குடஞ்சி விட்றதுக்கு மார்க் பண்ணியாச்சு. பேக்கை போட்டு எல்லோரும் மார்க் பண்ணி எடுத்துட்டு. ஓகேங்களா. இப்போ வந்து இது கழுத்தோட அகலம். ஓகேங்களா. கழுத்தோட அகலம்னா இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 3.5 இன்ச்சு அகலம் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு இங்கேருந்து இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கலாம். ஓகேங்களா. போட்டாச்சு. ஓகேவா. இதுக்குள்ளே இங்கே வந்து 5 இன்ச்சு இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் 5 இன்ச்சு வருமே, அந்த 5 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு. ஓகேங்களா. அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சில் தான் அந்த வி வந்து நமக்கு வரணும். நம்ம வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இது 6 இன்ச்சுக்கு, இது 4 இன்ச்சுக்கு வச்சு பாக்ஸ் போட்டிருக்கேன். இது உள்ளக்க வந்து 2 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா. இங்கே வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் வி ஷேப்பு கொடுக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி வி கொடுத்துட்டு அதுலேருந்து இதை வந்து நம்ம இந்த மாதிரி வி கொடுத்துக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுதான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறது. இந்த வி ஷேப்பில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா. அதை வந்து அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது முதல்ல வந்து என்ன செய்கிறோம், இங்கேருந்து ஃபஸ்ட்டு பேக்கை போட்டு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. மார்க் பண்ணி எடுத்தாச்சு. கீழே அந்த இது ப்ரீசஸ் கட்டினால கீழே உள்ள அளவும் அந்த 1.5 இன்ச்சு பாருங்கள், அந்த 1.5 இன்ச்சு அதுக்கு கீழே உள்ள ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 6 இன்ச்சு அதையும் நம்ம வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாக்ஸ் போட்டோமா, இதுலேருந்து ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கு 3/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு ரவுண்ட் போட்டாச்சு. ஓகேங்களா. இங்கே வந்து கழுத்தோட அகலம் வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். முன்னாடி வந்து அகலம் வேணுங்கிறக்காண்டி 3.5 இன்ச்சு வச்சு அதை மேலேருந்து அப்படியே கிராஸாக நான் கோடு போட்டு வந்துட்டேன். கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு, இது வந்து 6 இன்ச்சு. ஓகேங்களா. இதை கிராஸாக கோடு போட்டுட்டேன். இப்போ இந்த நெட்டு கிராஸில் வந்து இங்கேருந்து 5 இன்ச்சு, இந்த 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அடுத்து அதுக்கு மேலே ஒரு 4 இன்ச்சு வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. பாக்ஸ் போட்டுட்டு உள்ளர வந்து 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உள்ளர வந்து 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி இப்படி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு கீழே ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து இங்கே 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு இந்த மாதிரி வீ கட்டு கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீ கட்டு இந்த கழுத்து வந்து அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஓகேங்களா.
இது வந்து நம்ம வந்து போட் நெக்கில் வந்து போட்டால் இன்னும் கழுத்து அகலமாக கிடைக்கி வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இறக்கம், பேக்கில் வந்து இறக்கம் கட்டதுனால நம்ம கழுத்தை வந்து போட் நெக்காக முன்னாடி போட முடியாது. போட்டால் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இதிலேயே நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து அவங்க கஸ்டமர் வந்து போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை உங்களுக்கு நான் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வந்து நான் அவங்களோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இப்போ போட்டாச்சு. இப்போ அவங்களுக்கு கப்பு டாட்டோட உயரம் வந்து முன் கப்போட உயரம் வந்து அவங்களுக்கு மெயின் இங்கேருந்து டாட் வரைக்கும் அவங்க வந்து வளர்த்தியாக இருப்பாங்க. அதனால் 11 இன்ச்சு அவங்களுக்கு நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் 11 இன்ச்சு. ஓகேங்களா? அதுக்கு கீழே வந்து 13. கப்போட உயரம் வந்து 13. ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தான் அவங்களுக்கு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மெயின் டாட் வந்து 10.5 இன்ச்சு, கீழே 13.5 இன்ச்சு. ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம இந்த 13 மார்க் பண்ணியிருக்கோம்னா அதை ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ அவங்களுக்கு டாட் வந்து 4 இன்ச்சு, 3.5 வருது அவங்களுக்கு. நிப்பிள் டு நிப்பிள் 1/2 இன்ச்சு சேர்த்து 4. ஓகேங்களா? அவங்களுக்கு கப்போட அகலம் வந்து 1.5. அவங்களுக்கு வந்து கப்பு வந்து இதாக இருக்கிறதுனால 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கிட்ட 1.5, அங்கிட்ட 1.5. ஓகேங்களா? இதே மாதிரி இங்கே 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கப்போட டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு. ஓகேங்களா? வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் இது. ஓகேவா? இங்கிட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கிட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணிவிட்டு அங்கிட்டு வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டாச்சு. ஃபுல்லாக 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி போட்டாச்சு. இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சாச்சு. அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கே கழுத்துலேருந்து இங்கே வரணும். ஓகேங்களா? போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. கீழே அப்படியே நீங்கள் அதை ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதையும் கூட கரெக்டாக மெஷர் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் வரணும்னா அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து இந்த 1.5 இன்ச்சு வரும் இல்லையா? அது ஓகேங்களா? இந்த 1.5 இன்ச்சு இது வந்து கீழே மடக்கி எடுக்கணும். இது அவ்வளோதான். இதை வந்து இப்போ நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு வந்து கப்பு லூஸுக்காண்டி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு 3.5னா அதில் பாதி 1.25. அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் போகிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி மார்க் போட்டுக்கோங்க. வளைவாக கொடுத்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து நான் இங்கே டாட் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மெயின் டாட் வர மாதிரிக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி இதை கப்பு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் பிரின்சஸ் கட்டுக்குரியது. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதை நான் வந்து உங்களுக்கு இப்போ கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகேங்களா?
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருப்பி வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கழுத்து வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கணும். நான் அதை வந்து மறந்துட்டேன். நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீ வெளியில் இங்கிட்டு 1/2 இன்ச்சு நம்ம வெளியில் இது பண்ணி மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து அதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒரு பிரின்சஸ் கட்டு வந்து நம்ம கட் பண்ணுறது. இந்த பிரின்சஸ் கட்டை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. கப்பு வந்து இதுதான். அவங்களுக்கு கப்பு வந்து பஸ்ட்டு வந்து அகலம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறனால நான் 1.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இது ஹெவியாக இருக்கிறனா 1.25 இன்ச்சு வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் கொடுத்துருக்கேன். இதை கரெக்டாக மார்க் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது இவங்களுக்குள்ள கரெக்டாக ரெண்டும் வந்து நமக்கு சீட் ஆகும். ஓகேங்களா? அப்போ தான் கப்பு வந்து வித்தியாசமாக மாறி போகாது, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு இப்படி வந்து சீட் ஆகும்போது அப்போ கப்பு வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. இது வி கட் போட்டது பாருங்கள். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இந்த வி அப்படியே உங்களுக்கு தெரியுதுங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு இப்படி வச்சு கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வரணும். ஓகேங்களா? நீங்கள் முன்னாடி வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.